ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறது சூப்பர் ஹியூமன் மாஸ்டரி. வாங்க நம்ம முதல்ல சூப்பர் ஹியூமன் வாங்கணும். போகலாம் மேலே போயிட்டு. பரிஸ்தா கசின் கைஸ் இருங்க, இவன்ட்டு என்ன இருக்குன்னு நம்ம வாண்ட் டு லேர்ன் த ரெசிபி ஹீட் வேயா என்கிட்ட இருக்குது. ஐயா வேஸ்ட்டு கைஸ். வாங்க கைஸ், இவன்ட்டு பேசுனா இவன் ஒரு சூப்பர் ஹியூமன் தருவான், நம்ம வாங்கிடலாம். முடியல இது லேர்ன் த சூப்பர் ஹியூமன் ஃபைட்டிங் ஸ்டைல். வாங்க 3, 2, 1 கட்டச்சிடுச்சு சூப்பர் ஹியூமன். பாருங்கள் 3 டைட்டில் சூப்பர் ஹியூமன் கிடச்சதாலே. வாங்க நம்ம ஸ்டாட்ஸை கொஞ்சம் போட்டுடலாம். இது பிளாக் ஸ்ரூட்லேருந்து கொஞ்சம் கம்மிப்படுத்திடலாம். ஏன்னா நம்ம சூப்பர் ஹியூமன் மாஸ்டரி பண்ணி அதில் வச்சு காம்போ போட போகிறோம். பாருங்கள் கைஸ், நம்மக்கிட்ட 5000 அவைலபிள் பாயிண்ட்ஸ் இது போடலாம். வாங்க கைஸ், நம்ம ஸ்டார்ட்டை மாற்றியாச்சு. 1609 மீலேக்கு. இப்போ போயிட்டு நம்ம எங்கே கிரைண்ட் அடிக்கணும்? டர்ட்டில் மேன்ஷனில் போய் கிரைண்ட். கைஸ் நம்ம ஃபஸ்ட் அட்டாக் அன்லாக் வச்சுக்கலாம். வாங்க இப்போ நான் செகண்ட் அட்டாக் மாஸ்டரி பண்ணி காட்டு. இந்த சூப்பர் ஹியூமன் மாஸ்டரி பண்ண வீடியோ நான் அப்புறமா போடுறேன் கைஸ். ஏன்னா 220 மாஸ்டரி, ஃபுல் மாஸ்டரி வந்து 330 பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிரும். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்லை, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். அதனால நம்ம கொஞ்சம் பிவிபி பண்ணி அதுமா ஒரு சிபி ஸ்டண்ட் போகலாம் கைஸ். இங்கே நான் ஒருத்தர் கூட பிவி போடே இருக்கான், அவன் என்ன பிடிக்க முடியல, ஓடிக்கிட்டே இருக்கான். ஓடிக்கிட்டே இருக்கான் கைஸ், நிறுத்தவே முடியல கைஸ். இருங்க கைஸ், என்ன கைஸ் இவன் வேற ஓடிக்கிட்டே போயிட்டு இது பண்ணிட்டான். சீட்டர் கைஸ்மா, விளையாட கூட தெரியாம ஓடிக்கிட்டே இது பண்ணிக்கிட்டு. ஏய் வாடா பிபி ஜக்கு பாய், பிபி வா பிபி பிவிபி. இருங்க இவன் என்ன லெவல்னு பாருங்க. 2424 லெவல் இருந்துச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். நூப் கம் பிவிபி பிவிபி ஆர் யூ என்ன பாருங்க ஐஸ் நோன்றான் பாருங்களேன். குட்டி ஐஸுங்களா புத்தா ஸ்பேமர். என்ன செய்ய, இவனை விட்டு வேற இன்னொருத்த நான் போய் அடிக்கலாம் கைஸ். இவன் வர வாங்க கைஸ், இன்னொருத்த நான் போய் டார்கெட் வச்சு அடிக்கலாம். இருங்க பிளேயர் ஹண்டர் குவெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இவனாச்சும் கிடைக்கிறானா பிளேயர் ஹண்டர் பண்ணதுக்கு. பியர்ட் சம் வாய்ட் கிளச் கார்டு எங்கே இருக்காங்க? ஹாண்டட் கேஸ். ஐயே ஹாண்டட் கிளாஸில் இருக்காங்க கைஸ். வா இவனை போய் தொத்தி அடிக்கலாம். தோ தெரியலாண்ணா கைஸ், அங்கே இருக்கான். அங்கே போயிட்டு நம்ம அடி. தோ கைஸ் வந்துட்டோம் நம்ம. அவன் இங்கே கீழே தான் இருக்கான், அவனை கீழே கிரைண்ட் வச்சுட்டு இருக்கான் கைஸ். ஹாண்டர் கேஸ்ட்னா இவன் என்னோட அதிக லெவலில் தான் இருப்பான்.
என்பிசியே நம்மளை அடிக்குது கைஸ். நோலா சம் வைட் கிளச் காட் சஸ்பீஷியஸ் கில். போடுங்க கைஸ் சஸ்பீஷியஸ் கில்னு சொல்லி உனக்கு பவுண்டி போல. அவன் என்ன பவுண்டின்னு மாறும். எங்கே அவன் போயிட்டான்? இங்கே ஏன் கைஸ் இவன் தான் அந்த ஒயிட் த கிளச் காடா, த அன்டிஃபீட்டட் ஒன் ரீப்பர். என்னெல்லாம் ஃப்ரூட் வச்சுருக்கான் பாருங்க பாருங்க கைஸ் என்னெல்லாம் ஃப்ரூட் வச்சுருக்கான் இவன். ட்ராக புத்தா ஸ்பேமரு இவனை இது நான் என்பிசியே நம்மளை போட்டுருச்சு கைஸ். அட்டாக் பண்ணி 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 வாங்க நம்ம இப்போ சிபி ஸ்டண்ட்டே போடலாம். ஏன்னா எவனுமே பிபி பண்ணுற மாதிரி இல்லை. இருங்க கைஸ் இவனை ஒரு வாட்டி போய் கொண்டுடலாம். காம்போ போகிறான் கைஸ். வரான் பாருங்க. வாடா வாடா தங்க வாடா தங்க. அட கைஸ் ஸ்பேம் பண்ணுறாங்க கைஸ் இவங்களே. புத்தா ஸ்பேமர் ஸ்பேமர் எவ்வளோ ஸ்பேம் பண்ணுறாங்க கைஸ். அவன் ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு கைஸ். ஸ்பேம் பண்ணிக்கிட்டே இருந்தான். சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்தில் இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா எரும மாடு அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான். எப்படி வாங்க நம்ம சிபி ஸ்டண்ட்டே போயிடலாம் கைஸ். இங்கே பாருங்க நம்ம சொல்ல போகிறோம் கைஸ். சிக்கி அவுட் போஸ்ட்டு ஸ்பீடாக போகிறான் பாருங்க இந்த கிச்சன் மண்டையன். எவ்வளோ ஸ்பீடாக போகிறான் பாருங்க கைஸ். இருங்க நாங்கள் டிக்கெட் அவுட் போஸ்ட்க்கு போனோடனே உங்களுக்கு காட்டு கைஸ். நம்ம டிக்கெட் அவுட் போஸ்ட்க்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம போய் சிபி ஸ்டண்ட் தான் பண்ணணும். சிபி ஸ்டண்ட்னா வேறு ஏதாச்சும் வந்துதாலும் அடிக்க தான் போகிறோம். எதுக்கு சிபி ஸ்டண்ட் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். சரி வாங்க போகலாம். அதுவும் தெரியுதா கைஸ் என்னோட போட்டு நீங்கள் நிற்கிது பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஹண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஏற்ற ஆக்சசரியை போட்டுக்கணும். சி பீஸ்ட்டு ஐ மீன் இது சி ஈவெண்ட்ஸ்க்கெலாம் ஷார்க் டூத் நல்லா தான் இருக்கும். இல்லைனா டெரர்ஜா ரெண்டுத்தில் ஏதாச்சும் போட்டுக்கோங்க. நான் இங்கே ஷார்க் டூத்தை போட்டு வச்சுருவேன். ஆமாம் எங்க போட்டை ரிவர்ஸ் எடுக்கிறதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் போல. அது வேற கைஸ், நீங்கள் அப்படி சி பீஸ்ட் ஹண்ட் இல்லை சி ஈவெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா ஹாக்கி 2 ஹாக்கியும் போடக்கூடாது, ஆரா போடக்கூடாது, அப்சர்வேஷன் ஹாக்கி இன்ஸ்டிங் போடவே கூடாது. அப்படி போட்டிங்கன்னா சி பீஸ்ட் ஸ்பான் ஆகிற சான்ஸு ரொம்ப கம்மியாக இருக்கும். சி ஈவெண்ட்ஸ் வந்தால் வாயில் சி பீஸ்டே வருது. வாங்க ஏதாச்சும் ஈவெண்ட் வந்துச்சுன்னா காட்டுறேன். ஸோ கைஸ் ரஃப்சி வந்துருச்சு. நம்ம காலி ரஃப்சி ஐயோ ஒரு தண்டர் பட்டதில் பாதி எடுத்து போயிடுச்சு. ரஃப்சி இருங்க பாஸ் மோட் மட்டும் போட்டுக்கிறேன். மோர் ஆப்ஷன் எல்லாம் எஃபெக்ட்ஸ் பாஸ்
ஏன்னா லேக் அடிக்க போகுது கண்டிப்பாக, அது உறுதி. அதனால இப்போவே ஃபாஸ்ட் மோட் போட்டால் அவ்வளோ லேக் அடிக்காது. ஐயா போயிடுச்சு அதுக்குள்ளே. சரி கைஸ், ஏதாச்சும் வந்துச்சுன்னா காட்டுறேன் சிபிஎஸ் அந்த மாதிரி. காய்ஸ் இங்கே பாருங்க, ஒரு சிபி ஸ்பான் ஆயிடுச்சு. வாங்க இந்த சிபிஎஸ்ட்டை டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். 2 சிபிஎஸ் காய்ஸ், அதுவும் லோ சி லெவல், ஃபஸ்ட்டு சி லெவல் லோவில் 2 சிபிஎஸ். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நல்ல சூப்பரான லக்கு. ஆனால் என் லக்கு தண்டம் தான், எனக்கு யூட்டிலைஸ் பண்ண வராது கைஸ். இருங்க, இந்த 8 மூவ் ஸ்பேம் பண்ணுறேன். எவன் போட முடியல கைஸ் என்னால், ஏன்னா இந்த நெட்லாக் ஆகிட்டுருக்கோம். இருங்க, நான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு நான் பண்ணுறேன். எவன் ஸ்பேம் பண்ண முடியுதானே. ஐயோ, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு எடுத்துட்டேன். பாடி ஒன்று போயிடுச்சு. இல்லை போல வந்துடுச்சு. நான் பெட் பண்ணுறேன் கைஸ், அந்த லாஸ்ட்டு போயிடுச்சு. அதுக்கு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு கைஸ். அந்த லாஸ்ட்டில் ஒன்று இருக்கே, அந்த சிபிஎஸ்சி. வாங்க இதாச்சும் முடிச்சுக்கு லைட்டாச்சும் காசு வச்சுக்குமா. வாங்க டக்கு டக்குன்னு ஸ்பேம் பண்ணி ஸ்பேம். என்னடா எவ்வளோடா ஹெல்த் வச்சுட்டு இது சாகவே மாட்டேங்குது. செத்துடாடாய். நல்ல வேலை கொண்டோம் கைஸ். ஏதாச்சும் ஸ்பான் ஆகுதுன்னா பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் எனக்கு சி ஈவெண்ட்ஸில் அவ்வளோலாம் லக்கு இல்லை, கஷ்டம்தான். ஏங்க நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஏதாச்சும் ஸ்பான் ஆகுதானே. இன்னும் எதுவும் வரல, என்ன பண்ணுறது. என் லக்குக்காக ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணு. ரஃப்சி வந்துருச்சு கைஸ். 5th லெவல் வந்துட்டோம். கிரேசி. இதில் ரொம்ப ஸ்பான் ஆகும், ஆனால் நம்மளே ஈஸியாக போட்டு முடிச்சிடும். அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. என்னது இது? என்ன கைஸ், இப்போ தான் ரஃப்சி ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு. என்ன பண்ண, இனிமேல் இது ஸ்பான் ஆகுதுன்னா அதை பார்க்கணும். ஐயோ 6th லெவலா? போட்டை ஓடிக்கிறது எத்தனை பேர் வராங்க பாருங்களேன். நம்மளோட போட்டு நல்லா இருக்குது பார்த்து அவங்களுக்கு எரியுது போல். எத்தனை பேர் நான் துரத்துறானுங்க. அச்சமில்ல ஓடு. என்கிட்ட வேறு அந்த ரிப்பேரிங் ஹேமர் வேலை இல்லை. அது பண்ணோன்னா ஏதோ ஒன்று பண்ணோம். எனக்கு வந்துச்சு 50 சி ஈவெண்ட்ஸ் கிளியர் பண்ணோன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணியிருந்தாலும் நான் ஒரு செகண்டில் நின்று பண்ணியிருப்பேன். போட்டை உரைச்சிருப்பானுங்க, இல்லை என்னை வச்சிருப்பானுங்க. பாருங்கள், இந்த 900 ஹெல்த்தை வச்சுன்னு என்ன பண்ணுறேன்னு. துரத்துது பின்னாடி, எல்லாமே துரத்துது. ஐயோ விட்டுருங்க பாஸ், நான் வரமாட்டேன், நான் போய்க்கிறேன். எனக்கு இடம் தெரியல, எப்படி போனேன் வீட்டுக்கு. ஐயோ விட்டுருங்கடா. கைஸ் பாருங்க எத்தனை பேர் தொத்துறானுங்க. உடைக்கிறானுங்க. டே உடைக்காதீங்கடா. டே 5000 ரூபாய் குத்து வாங்கினடா, உடைக்காதீங்கடா. டே 99 ஹெல்த்து கைஸ். இதை ஒரு செகண்டில் உடச்சிருவானுங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் உடைக்காத மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடா உடச்சிட்டானுங்க. ஐயோ சிபிஎஸ்ட் போடு தக்காளி. வாங்க இந்த சிபிஎஸ்ட்டை கொண்டாச்சும் போயிடலாம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம பண்ண முடியாது. அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். ஏங்க இவனை போயிட்டு ஸ்பேம் பண்ணலாம். நம்ம என்ன மூவ் வருதோ அது ஃபுல்லாக வச்சு ஸ்பேம் பண்ணிடணும். ஏன்னா இவன் வேனிஷ் ஆகிற சான்ஸ் வேறு இருக்குது. இல்லை ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம இங்கே தான் இருக்கோம். ஸ்பேமிங் கைக்கு வர எல்லா அட்டாக்கும் போட்டுருணும் கைஸ், அதுதான் ஸ்பேமிங். என் ஹெல்த் வேறு 7650. நான் பண்ணேன். ஐயா உள்ளே போய் உட்காந்துக்கிச்சு. வெளில வந்துருச்சு. குட் பாய். நல்ல வேலை இதை கொண்டோம். சரி கைஸ், இந்த வீடியோ இங்கேயே முடிச்சிருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஏதாச்சும் பிடிக்கலனா பிடிக்காத பாட்டு, பிடிச்ச பாட்டு ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னா சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அது வேறு இது என்னோட ஐகானிக் பிக் ஐப்ரோ மேனை பார்த்துக்கோங்க.